சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திமுகவின் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஓரணியில் தமிழ்நாடு தேர்தல் களப்பணிகள் உள்ளிட்டவை குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திமுகவின் மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஓரணியில் தமிழ்நாடு தேர்தல் களப்பணிகள் உள்ளிட்டவை குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ ஓய்வில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசு பணிகளையும் கட்சி பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் தற்பொழுது திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தின் மூலமாக வீடு வீடாக சென்று திமுகவினர் உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவற்றிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி 8 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஓரணியில் தமிழ்நாடு தேர்தல் பரப்புரை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் மூத்த அமைச்சர்கள் உட்பட பலரும் அந்த ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்வில் பங்கேற்று அதற்கான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து பரப்புரை மேற்கொண்டு வருகின்றார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு 8 மண்டல பொறுப்பாளர்களுடன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். அதன்படி மண்டல பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஏவா வேலு உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 8 மண்டல பொறுப்பாளர்களில் 6 மண்டல பொறுப்பாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கனிமொழி மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய இருவர் மட்டும் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்பது உள்ளிட்ட காரணங்களால் பங்கேற்கவில்லை. 6 மண்டல பொறுப்பாளர்கள் மூத்த நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். அதன்படி ஓரணியில் தமிழ்நாடு ஏற்கனவே குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையிலான புதிய உறுப்பினர்களை திமுகவில் சேர்த்திருப்பதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. அந்த பரப்புரை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது, அது மட்டுமல்லாமல் திமுகவினருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கள ஆய்வு பணிகளை எவ்வாறு மேற்கொண்டு வருகின்றார்கள், கடந்த ஒரு வார காலத்தில் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன என்பது உட்பட கட்சி சார்ந்த முழுமையான தகவல்களை கேட்டறியக்கூடிய விதமாக இந்த சந்திப்பினை தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.